ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி ஜனவரி 1 முதல் 7 வரை. பிரம்மபுத்திரா நதியில உலகத்திலேயே மிகப்பெரிய டேம் ஒன்று கட்டுறதுக்காக சைனா முடிவெடுத்திருக்கு. ஏன் இந்த முடிவை சைனா எடுத்தாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? இந்தியாவுக்கு இதுல ஏற்பட போற பாதிப்பு என்ன? பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படுமா? போன்ற விஷயங்களை பத்தி தான் இந்த டீகோட் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். நான் உங்கள் வெங்கடேஷ். முதல்ல நம்ம பிரம்மபுத்திரா நதியை பத்தி தெரிஞ்சுக்கணும். இமயமலையினுடைய கைலாஷ் மான்சரோவர்னு சொல்லப்படுற அந்த உச்சி பகுதி இருக்குல்ல, அதனுடைய வடக்கு பகுதியில திபெத்திய எல்லைக்குள்ளதான் இந்த பிரம்மபுத்திரா நதி தொடங்குது. அந்த நதி தொடங்குற இடத்துல அதுக்கு பிரம்மபுத்திரா அப்படிங்கிற பேர் கிடையாது. அங்க சீன மொழியில அதை ஏர்லாங் சாங்போ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேர் மூலமா அழைக்கப்படுது. கிட்டத்தட்ட 2900 கிலோமீட்டர் இந்த நதி பயணப்படுது. திபெட்ல தொடங்கி இந்தியாவுக்குள்ள அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களை கடந்து பங்களாதேஷ் வழியா போய் பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடாவில் போய் கலக்குது. இதுல கிட்டத்தட்ட 1700 கிலோமீட்டர் திபெத் பகுதிகளுக்குள்ளும் மீதி 900 கிலோமீட்டர் இந்திய பகுதிகளுக்குள்ளும் 300 கிலோமீட்டர் பங்களாதேஷ்குள்ளும் கடந்து அது வங்காள விரிகுடா சேருது. இந்தியாவுக்குள்ள பிரம்மபுத்திராவா மாறுற இந்த நதி அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, அதுக்கப்புறமா பங்களாதேஷ் போன்ற இந்த பகுதிகளினுடைய கரைகளை வளப்படுத்திக்கிட்டே போகுது. அந்த பகுதிகளெல்லாம் விவசாயம், மீன் வளம், குடிநீர் தேவை, போக்குவரத்து தேவைக்கும் இந்த பிரம்மபுத்திரா நதி தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நதி பாயிற தொலைவு முழுவதுமே வெவ்வேறான பறவைகளும் பல விலங்கினங்களும் இருக்கு. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வெள்ளப்பெருக்கு. திபெத்ல இருந்து இந்தியாவுக்குள்ள இந்த நதி நுழையறதுக்கு முன்னாடியே அதுல 20 கிளை நதிகள் ஒன்னா சேருது. இதனால அங்க தண்ணியினுடைய அளவு பயங்கர வேகமா உள்ள நுழையும். அது மட்டும் இல்ல, பல்வேறு ஸ்டீப்பான டைவ்ஸ், அதாவது மேல இருந்து திடீர்னு உயரம் குறைஞ்சு கீழே பாயும் போது அதனுடைய வேகம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இதனால அடிக்கடி பிரம்மபுத்திரா நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதை நம்மளால பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 7 லட்சம் கன அடியில இருந்து 26 லட்சம் கன அடி வரைக்கும் பிரம்மபுத்திரா நதியில வெள்ளம் பாஞ்சதை நம்ம வரலாற்றுல திரும்பி பார்க்க முடியும். இந்த வெள்ளப்பெருக்கு, நதியினுடைய வேகம், இந்த ஸ்டீப் டைவிங், இது எல்லாமே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் உருவாக்குறதுக்கு ஒரு ஏதுவான சூழலை கொடுக்குது. அதனாலதான் இந்த நதியில ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா முடிவு பண்ணியிருக்காங்க. டிபெட்ல தொடங்குற இந்த ஏர்லாங் சாங்போ நதி அப்படிங்கிறது இந்திய எல்லைக்கு பக்கத்துல வரும்போது ஒரு பெரிய பெண்டு ஒன்று இருக்கும். இதை தான் தி கிரேட் பெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ட் அப்படின்னா ஒரு பெரிய வளைவு. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த வளைவு இருக்கும். இதனுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிழக்கு நோக்கி இந்த ஏர்லாங் சாங்போ நதி வந்துகிட்டே இருக்கும். இந்த கிரேட் பெண்ட் வரும்போது அந்த இடத்துல ஒரு யூட்டன் மாதிரி எடுத்து தெற்கு நோக்கி அந்த நதி பாய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல 2000 மீட்டர் உயரத்துல இருந்து ஒரு செங்குத்தான சரிவு இருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நீரினுடைய வேகம் மிக அதிகமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீரினுடைய வேகம் அதிகமாக இருக்கிற அந்த இடத்துல தான் உலகத்தின் மிகப்பெரிய டேம் ஒன்று கட்டணும்னு சொல்லிட்டு சைனா முடிவு பண்ணியிருக்காங்க. இந்திய ரூபாயில அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க. சைனாவில் ஏற்கனவே 3 கார்ஜஸ் டேம் அப்படின்னு சொல்லிட்டு உலகின் மிகப்பெரிய டேம் ஒன்று இருக்கு. அந்த டேம் கிட்டத்தட்ட பூமியினுடைய சுழற்சியே கொஞ்சம் நிறுத்துது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு. அது தொடர்பான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பெரிய டேமை விட இந்த டேம் ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த டேம்ல குறிப்பா 20 கிலோமீட்டர் நீளத்துக்கு 4 டனல் உருவாக்கப்படும். அந்த டனல் எதுக்குன்னா, வர தண்ணியை அப்படியே மடை மாற்றி அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை நோக்கி கொண்டு போவாங்கன்னு சொல்றாங்க. இதன் மூலமா கிட்டத்தட்ட 60 ஜிகாவாட் மின்சாரத்தை சைனாவில் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மின்சாரத்தை வச்சு பக்கத்துல இருக்கிற இந்த டிபெட்டினுடைய மின்சார தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீன அரசு தரப்புல சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, மீதி இருக்கிற மின்சாரத்தை சைனாவின் வடக்கு பகுதிகளுக்கும் கிழக்கு பகுதிகளுக்கும் கொண்டு போறதுக்கான திட்டமும் இருக்கலாம்னு கருதப்படுது. அதே நேரம் மடைமாற்றப்படுற இந்த தண்ணியை கிழக்கு சீனாவில் இருக்கிற வறண்ட பகுதிகளுக்கு மடைமாற்றி கொண்டு செல்வதற்கான திட்டத்தையும் சைனா வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த திட்டம் முழுக்க முழுக்க சூழலியல் பாதிப்பை எதுவுமே ஏற்படுத்தாது, நாங்க பல ஆண்டுகளை ரிசர்ச் பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சீனா அரசு தரப்புல சொல்லப்படுது. ஆனா இங்க இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒத்து பார்க்க வேண்டும். முதல் பிரச்சனை, இந்த டேமை கட்டுறதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த இடம். இந்த கிரேட் பெண்ட் அப்படிங்கிற பகுதி நிலநடுக்கம் அதிகமா ஏற்படுற ஒரு பகுதியா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால நில அதிர்வுகள் அடிக்கடி உணரப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பகுதியில. இந்த நில அதிர்வுகள்னால
இந்த நதியை ஒட்டி இருக்கிற காடு மலைப்பகுதிகளில் இருந்து அடிக்கடி நிலச்சரிவும் ஏற்படுறத வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த நிலச்சரிவால ஏற்படுற அந்த மண் குவியல்கள் எல்லாமே இந்த நதியோட அடிச்சுட்டு வரப்பட்டு இந்தியாவினுடைய பகுதிகளில் தான் வந்து சேர்றதுனால இந்தியாவுக்கு அப்பப்போ இதனால பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டெக்டானிக் பிளேட்ஸினுடைய மூவ்மெண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த மூவ்மெண்ட்னால தான் இந்த கிரேட் பெண்டே உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய மோதல்களால உருவாக்கப்பட்டது தான் இந்த கிரேட் பெண்ட். இந்த கிரேட் பெண்ட் அப்படிங்கிறது வெறும் வளைவு மட்டும் கிடையாது, அது ஒரு பெரிய கணவாய். இந்த கிராண்ட் கேனியன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிராண்ட் கேனியனுக்கு இடையான ஒரு பெரிய கணவாய் தான் இந்த கிரேட் பெண்ட். ஸோ இதுவே வந்து ஒரு நிலநடுக்கத்தால தான் உருவாச்சு அப்படின்னும் போது அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்போடு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை அந்த இடத்துல டேம் கட்டப்பட்டாலுமே நாளைக்கு நிலநடுக்கம்னு வந்தாலும் அந்த டேம் தாங்குச்சுனாலும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் அந்த நிலநடுக்கத்தை தாங்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஒருவேளை அந்த சுற்றி இருக்கிற பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் அதனுடைய மண் சரிவினால ஏற்படுற அந்த பாதிப்புகள் எல்லாமே அந்த டேமுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அந்த டேமுக்கு வந்துச்சுன்னா அந்த டேமுக்கு எதாவது ஆச்சுன்னா அதன் மூலமா அதனுடைய பாதிப்பு இந்தியா பகுதிகளுக்கும் வரும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற முக்கியமான அச்சுறுத்தல். இன்னொரு பிரச்சனை தண்ணீர். ஒருவேளை இந்த டேமை வந்து சைனா கட்டி அங்க தண்ணீர் தேக்கி வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோம், என்ன நடக்கும்? முதல்ல இந்த பிரம்மபுத்திரா நதி எங்க தொடங்குதோ அதுல இருந்து அது கரையை கடக்கிற வரைக்கும் இந்த மொத்த பகுதிகளிலுமே அதீதமான கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதனாலதான் இதுல அதிகமான வெள்ளமும் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, திபெத்தினுடைய உச்சி பகுதியில் இருக்கிற அந்த பனி சில நேரங்கள்ல வந்து உருக ஆரம்பிக்கும் போது அதனுடைய தண்ணீரும் வந்து இந்த நதியில கலக்கிறதுனால வெள்ளப்பெருக்கு அடிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த தண்ணியை எல்லாம் சைனா தடுத்து நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆகும்? மழை காலத்துல அதீத மழை பெய்யும் போது அவங்க டேமை திறந்து விட்டே ஆகணும் அப்படிங்கிற சூழல் ஏற்படும். ஒருவேளை அந்த இடத்துல டேம் இல்லைன்னா அந்த தண்ணி அது வாட்டுக்கு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கும். ரொம்ப அதிகமான மழை பெஞ்சா மட்டும்தான் வெள்ளம் ஏற்படும். ஒருவேளை இந்த டேம் கட்டப்பட்டுச்சுன்னா அந்த ஃப்ளோ வந்து கட் ஆகும். அதீத மழை பெய்யும் போது ஒரே நேரத்துல சைனா பெரிய அளவிலான தண்ணியை இந்த நதியில திறந்து விடுவாங்க. அது ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு பெரிய அளவிலான சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. செம்பரம்பாக்கம் ஏரியில எப்படி கடைசி நேரத்துல அந்த தண்ணியை வந்து திறந்து விட்டாங்கல்ல 2015, அப்போ என்ன மாதிரியான பாதிப்பு சென்னைக்கு ஏற்பட்டுச்சு, அதே அளவுக்கான பாதிப்பு, அதை விட பெரிய அளவிலான பாதிப்பு இந்த பிரம்மபுத்திரா நதியை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சூழலியல் பார்வையாளர்கள். ரெண்டாவது, கோடை காலத்துல இந்த தண்ணீரினுடைய பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க கவனிக்கணும். கோடை காலத்துல தண்ணீரினுடைய ஃப்ளோ இந்த நதியில கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ தண்ணியினுடைய பற்றாக்குறை இந்த பகுதிகளில் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். தண்ணியை மொத்தமாக தான் சைனா அந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுட்டாங்களே, அப்போ இவங்களுக்கான தண்ணி எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது இது தெரியாது. கிட்டத்தட்ட நம்ம காவேரி பிரச்சனை மாதிரி தான். நமக்கு தேவையான நேரத்துல கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. பத்தாததுக்கு இப்ப மேகதாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அணையையும் கட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அணை வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டு பகுதியில் இருக்கிற காவேரியினுடைய கரைமடை பகுதிகளுக்கு தண்ணி போய் சேராது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய வாதமா இருக்கு. அதே பிரச்சனை தான் பிரம்மபுத்திராலையும் இருக்கு. ஒருவேளை சைனா டேம் கட்டி அந்த தண்ணியெல்லாம் தேக்கி வச்சுட்டாங்கன்னா கோடை காலத்துல தண்ணீரினுடைய பற்றாக்குறை ஏற்படும். அங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அசாம், மேகாலயா இதெல்லாம் தாண்டி பங்களாதேஷ் வரைக்கும் அந்த தண்ணி போய் சேரணும். அப்போ அந்த தண்ணி போய் சேரலன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அடுத்த பிரச்சனை எல்லை மோதல். 2006 இந்தியா சைனாக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதன்படி பிரம்மபுத்திரா மற்றும் இந்தியா சைனா எல்லைகளை கடக்கிற நதிகள் தொடர்பான ஹைட்ராலஜிக்கல் டேட்டா, அதாவது அந்த நதியில எவ்வளவு தண்ணி வந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, வேற ஏதாவது பிரச்சனை வந்து அந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கா போன்ற தகவல்களை எல்லாம், தரவுகளை எல்லாம் இந்தியாவுக்கு அவங்க ஷேர் பண்ணணும். இந்தியாவும் அது போன்ற டேட்டாஸை வந்து சைனாவுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. ஆனால் 2017 டோக்லாம்ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில வந்து பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இரண்டு நாடுகளும் அந்த இடத்துல வந்து படையை நிறுத்தினாங்க. அந்த சிச்சுவேஷன்ல சைனா அந்த டேட்டாவை இந்தியாவுக்கு கொடுக்கலை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, எல்லையில இரண்டு நாட்டுகளுக்கும் இடையே பிரச்சனை ஏற்படும் போது சைனா இந்த புதுசா கட்டா இருக்கிற அந்த டேமை ஒரு ஆயுதமா பயன்படுத்தினா என்ன பண்றது அப்படிங்கிறது தான் இங்க பெரிய கேள்வியே எழுந்துகிட்டு இருக்கு. அப்படி சைனா அந்த ஹைட்ராலஜிக்கல் டேட்டாவை நமக்கு கொடுக்கல, இல்ல நாங்க டேமை திறந்து விடுறோம் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து கொடுக்கல அப்படின்னோம்னா அதனுடைய பாதிப்பு நேரா இந்திய பகுதிகளில் தான் ஏற்படும். ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டி இருக்கிற இந்திய எல்லையில இருக்கிற கிராமங்களை சீனா ஆக்கிரமிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில அருணாச்சல பிரதேசத்துல இருந்து ஒரு 30 to 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த டேமை அமைக்கிறதுக்காக சைனா திட்டமிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த டேமை
திடீர்னு திறந்து விட்டாலோ முன்னெச்சரிக்கை எதுவும் கொடுக்கல, அந்த டேட்டாஸ் எதுவுமே நமக்கு கொடுக்கலனாலோ அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. அடுத்த முக்கிய பிரச்சனை சூழலியல் பாதிப்பு. கிட்டத்தட்ட 2900 கிலோமீட்டர் இந்த நதி வந்து பாயுது. இதனுடைய தன்மையை இல்லை இதனுடைய போக்கை மாத்துறது அப்படிங்கிறது அதனுடைய சூழலியலும் பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். விவசாயம், மீன்வளம், போக்குவரத்து, மக்களுடைய குடிநீர் போன்ற தேவைகளை எல்லாம் இந்த நதி தான் வந்து பூர்த்தி பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அரிய வகை பறவைகளும் விலங்குகளும் இந்த நதி பாய்கிற அந்த பகுதிகளை சுத்தி இருக்கிற பகுதிகளில் தஞ்சம் அடைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இதனுடைய போக்கை நம்ம மாத்துறது அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே பாதிப்புக்குள்ளாக்குற விஷயமா அமையும். இந்த டேம் மூலமா 0% எமிஷன், அதாவது மாசற்ற மின்சாரம் தயாரிக்கிறதா வந்து சீனா சொல்றாங்க. அது உண்மைதான். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மூலமா பெரிய அளவிலான மாசு ஏற்படுறது இல்லை. அது வந்து ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அதை அமைக்கிறதுக்கான அந்த ஏற்பாடின் மூலமா எவ்வளவு பெரிய சூழலியல் பாதிப்பை ஏற்படுத்துறோம் அப்படிங்கிறது இங்க நம்ம வந்து கவனத்துல கொள்ள வேண்டியதா இருக்கு. இந்த டேம் கட்டுறதுனால சைனாவுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ மட்டும் பாதிப்பு கிடையாது, உலகத்துக்கே இந்த சூழலியல் பாதிப்பு கடத்தப்படும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற மிக பெரும் அச்சுறுத்தல். இந்த டேம் மூலமா சைனாவுக்கு கிடைக்க போற பயன் என்ன அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல, அதாவது இந்த யார்லாங் சாங்போ அப்படிங்கிற அந்த நதி தொடங்கி இந்தியாவுக்குள்ள கலக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல ஏற்கனவே வந்து சைனா டேம் கட்டிருக்காங்க. அது போக அதனுடைய கிளை நதிகள்லையும் பல்வேறு டேம்களை வந்து ஏற்கனவே சைனா கட்டியிருக்காங்க. அதன் மூலமா ஏற்கனவே அவங்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அது போக இந்த பெரிய டேமை கட்டி அவங்க வந்து இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதன் மூலமா டிபெட் போன்ற பகுதிகளுக்கு மின்சாரத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது அவங்களுடைய கருத்தாக இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ ஏற்கனவே டிபெட்டுக்கு இருக்கிற அந்த தேவை அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. ஏன்னா அவங்க விவசாயம், கால்நடை வளர்ப்பு, டூரிசம் இதை நம்பி தான் டிபெட் பகுதி வந்து இயங்கிட்டு இருக்கு. அதுல வந்து அரிய வகை கனிமங்கள்லாம் இருக்கு. ஆனா அதை எடுக்கிறதுக்கான சாத்தியமான சூழல் அங்க இல்லை. ஏன்னா அது மலை உச்சியில இருக்கிறதுனால போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கு. அதனுடைய சென்சிட்டிவான நில அமைப்பும் அதுக்கு வந்து அனுமதிக்கிறது இல்லை. அதனால இப்போ இருக்கிற மின்சாரமே திபெத்துக்கு போதுமானதா இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற தகவலா இருக்கு. அது போக ஏற்கனவே கட்டின அந்த டேம்களுக்கு திபெத் மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் மீறி தான் சைனா அந்த இடத்துல டேம் கட்டியிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க இந்த டேமை கட்டி அதன் மூலமா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை உருவாக்கணும் அப்படின்னா 2060 நாங்க கார்பன் நியூட்ரலிட்டி, அதாவது கரியமில வாயுவினுடைய அந்த வெளியிடுறத நாங்கள் 0% ஆக்கி நாங்கள் மின்சாரத்தை தயாரிக்கிறத நோக்கி தான் இந்த டேமை கட்டுறதுக்கான முடிவு எடுத்திருக்கோம்னு சைனா சொல்றாங்க. இதுல வேற சில சிக்கல்களும் இருக்கு. ஏன்னா இந்த யார்லாங் சாங்போ அப்படிங்கிற நதி திபெத்தினுடைய அந்த தெற்கு பகுதியில இந்தியாவுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இந்த டேமை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணாலும் அதை கொண்டு போறதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் ஏற்படுத்தணும் இல்லையா, அதுக்கு ரொம்ப அதிகமான செலவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல மின்கசிவும் அதிக அளவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த திட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவிலான பயனற்ற திட்டம் அப்படிங்கிறது தான் இந்திய தரப்புல இருந்து வைக்கப்படுற வாதமா இருந்துட்டு இருக்கு. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணியை யார் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த டேமினுடைய மைய பிரச்சனையா இருக்கு. தண்ணியை சைனா கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்கன்னா எல்லையில தன்னுடைய அதிகாரத்தை அவங்க வந்து செலுத்த முடியும் அப்படிங்கிறது இதுல மறைமுகமா சைனாவுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜா இருக்கு. சரி, இப்படிப்பட்ட சிக்கலான சூழ்நிலையில இந்தியா என்ன பண்ணணும்? ஏற்கனவே இந்தியா சில பணிகளை தொடங்கிட்டாங்க. அதுல ஒண்ணுதான் 10 ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் கொண்ட நீர்மின் திட்டத்தை உருவாக்குறது. அதற்கான ஒரு டேமை வந்து கட்டுற பணியை இந்தியா தொடங்கிட்டாங்க. அது எங்க நடக்குதுன்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற சியாங் அப்பர் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் டேம் தான் அந்த டேம். இதன் மூலமா பிரம்மபுத்திரா நதியில வர அந்த தண்ணீரை இந்தியா தடுத்து சேமிச்சு வச்சு அதுல இருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா நினைக்கிறாங்க. இதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 1.13 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருக்காங்க. இதனுடைய பணிகள் வந்து தொடங்கி இருக்கு. இந்த டேமை கட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லும் போது, ஒன்னு இந்த நீர்மின் திட்டம் மூலமா மின்சாரம் உருவாக்குறது, இன்னொன்னு சைனா ஒருவேளை அந்த பெரிய டேமை கட்டி அதன் மூலமா தண்ணியை திறந்து விட்டாங்க அப்படின்னோம்னா அதன் மூலமா வர தண்ணியை தடுத்து பெரிய அளவிலான வெள்ளம் பாதிப்பை ஏற்படுத்தாம இருக்கதான் இந்த டேமை நாங்க கட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணு நம்ம இங்க யோசிச்சு பார்க்கணும். எப்படி சைனா டேம் கட்டுறது இந்தியாவுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்துதோ அதே மாதிரி இந்தியா பிரம்மபுத்திரா நதியில டேம் கட்டுறது பங்களாதேஷுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் சொல்றேன், ஒருவேளை சைனா அந்த டேமை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமாக ரொம்ப நியாயமா நடந்துகிட்டு நாங்க வந்து நீங்களும் நாங்களும் சேர்ந்தே இந்த டேமை இயக்குவோம்,
ரெண்டு பேருமே வந்து தகவலை பரிமாறிக்கொண்டு ரெண்டு பேருக்கும் பயன்படுத்துற வகையில இந்த டேமை நாங்க வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட இங்க பிரச்சனை தீராது. ஏன்னா இங்க அடிப்படை பிரச்சனையா இருக்கிறது சூழலியல் பாதிப்பு. சைனாவால இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும்னா இந்தியாவால பங்களாதேஷுக்கும் பாதிப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த திட்டம் வந்து எவ்வளவு தூரம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது இங்க பெரிய கேள்விக்குறி. ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனாவுக்கு அது ஒரு எல்லைக்கான அதிகாரமா இருக்கலாம். ஒரு பக்கம் சைனா இந்த டேம் கட்டுறது தங்களுடைய மின்சார தேவைக்கும் தங்களுடைய எல்லை அதிகாரத்தையும் நிலைநிறுத்துற வகையில இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். இன்னொரு பக்கம் இந்தியா சைனாவால ஏற்படுற அந்த பாதிப்புகளை நம்ம வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான பணிகள்ல இறங்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இரண்டு நாடுகளினுடைய அதிகார போட்டியில பாதிக்கப்படுறது என்னவோ சூழலியல் மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கு இங்க தெளிவா தெரியுது. நம்ம இப்போ இருக்கிற கிளைமேட் சேஞ்ச் கண்டிஷன்ல குளோபல் வார்மிங் போன்ற சிச்சுவேஷன்ஸ்ல இன்னும் இந்த டிபெட்ல இருக்கிற பனிப்பாறைகள் அதிகமாக உருக ஆரம்பிக்கும் போது அதிகமாக நீரினுடைய ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம சூழலியலை காப்பாத்தி இருக்கிற இயற்கை வளங்களை இருக்கிற பல்லுயிர் தனங்களை காப்பாற்றணுமே தவிர அந்த நிலைமைகளை அழிச்சு இன்னும் மோசமாக்கிடக்கூடாது. இந்த டேம் பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியா சைனா பங்களாதேஷ்கானது மட்டும் கிடையாது, இந்த உலகத்துக்கானது. அதனால இந்த மூன்று நாடுகளை தாண்டி உலக நாடுகளும் இந்த விஷயத்துல தலையிட்டு இது போன்ற சூழலியல் பாதிப்பு ஏற்படுற திட்டங்களை தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய ஒரு விஷயமா இருக்கு. இது போன்ற பல்வேறு தகவல்களோட தொடர்ந்து டிகோட் நிகழ்ச்சியில நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி ஜனவரி 1 முதல் 7 வரை.